காட்பாடி காட்பாடி என்றாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும். வேலூருக்கு அடுத்தபடியா காட்பாடி தொகுதிக்கு ஃபேமஸான ஒரு நபர். கட்சியின் மூத்த கட்சியின் மட்டும் இல்ல, தமிழக அரசியலில் மூத்த அரசியல்வாதி என்று சொல்லலாம். திரு துரைமுருகன் அவர்கள். துரைமுருகன் அவர்கள் சென்ற முறை போட்டியிட்டு இதே தொகுதியில 45.7%, அதாவது 85,140 வாக்குகள் பெற்றிருந்தாரு. இவருக்கு எதிராக போட்டியிட்ட திரு ராமு அவர்கள் அதிமுக சேர்ந்த நபர். இதே 45.3%, கிட்டத்தட்ட வெறும் 4.4%, அதாவது ஒரு 600 சொச்ச ஓட்டு வித்தியாசத்துல சென்ற முறை வந்து துரைமுருகன் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு. சோ இந்த முறையும் அதே 2 வேட்பாளர்கள் களத்தில் நிற்கிறார்கள். அதே வி ராமு அவர்களும் திமுகவை சேர்ந்த துரைமுருகன் அவர்களும் நிற்கிறாங்க. இதுக்கு அடுத்தபடியா தாவேக்காவை சேர்ந்த சுதாகர் அவர்களும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திருமுருகன் அவர்களும் இந்த தொகுதியில் நிற்கிறாங்க. சோ இந்த தடவை யாருக்கு டஃபா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உள்ளபடியே திமுகவில் திரு துரைமுருகன் அவர்களை போட்டியிட வேணாம்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதாகவும் தகவல் வந்தது. அதையும் மீறி வந்து அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டார். ஆஃப்கோர்ஸ் அவர் சீனியர் மோஸ்ட் பர்சன் இந்த பார்ட்டி, சீனியர் மோஸ்ட் பர்சன் இன் தமிழ்நாடு அப்படின்ற இதனால வேற வழி இல்லாமல் திரும்ப அவருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம காதுபட கேட்கிறோம். இதுல பார்க்க வேண்டிய விஷயம்னா, சகோதரர் மரியாதைக்குரிய என் அருமை சகோதரர் உதயநிதி அவர்கள் வந்து 2020-21 ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது உதயநிதி அவர்கள் வந்து மீடியால பேசுனது, ட்விட்டர்ல பதிவு போட்டதெல்லாம் அவரோட கவனத்திற்காக. ஏன்னா அவர் ரொம்ப பிஸி ஸ்கெடியூல்ல இருக்காரு இல்லையா. இந்த பிஸி ஸ்கெடியூல் இந்த காணொலி கண்டிப்பா திமுகவோட நிர்வாகிகள் கண்டிப்பா தெரியும். நம்ம அருமை சகோதரர் அந்த ஆர்கே நகர் குரூப்ல இருக்க நண்பர்கள் எல்லாம் வந்து கண்டிப்பா இந்த விஷயத்தை, முக்கியமா எபினேஸ் இந்த வீடியோ அவருக்கு அனுப்பிச்சு வைப்பார் நம்புறேன். இல்லைன்னா இந்த விஷயத்தை பத்தி கண்டிப்பா சொல்லுவார் நம்புறேன் நான். உதயநிதி அவர்களே, நீங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது வயதான சீனியர் சிட்டிசன் தான் போய் ஓய்வெடுங்க, எதுக்கு தேவையில்ல உங்களுக்கு அரசியல்ன்ற வார்த்தைலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லாம் போட்டீங்க. அப்போ ரஜினிகாந்துக்கு அவர்களுக்கு வந்தா ரத்தம் அல்ல, அவருக்கு வந்தா தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தா ரத்தமா அப்படின்ற கேள்வி வந்து பொது மேடையில, சமூக மேடையில போட்டு கிழிக்கிறாங்க. அது என்னன்றது பாத்துக்கோங்க உதயா அவர்களே. ஏனென்றால் ஊருக்கு உபதேசம், உங்களுக்கு எல்லாம் அந்த உபதேசம் கிடையாதுன்ற மாதிரி ஆகுது. பாத்துக்கோங்க.